வணக்கம் நண்பர்களே. அதாவது காதலன் காதலி பிரிவு, நண்பர்கள் பிரிவு, உறவுகள் பிரிவு, இப்படி பிரிவுகளை பத்தி எத்தனையோ கவிஞர்கள் எழுதியிருந்தாலும் கவிஞர் மனுஷ்யபுத்திரன் பிரிவின் 100 சம்பவங்கள் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கார். அதுல கவிதைகளை விட அந்த கவிதைக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய முன்னுரையில 2 அற்புதமான வரிகள் எழுதியிருக்கார் பாருங்க. பிரிவு என்பது துக்கம் என்பதை காட்டிலும் காலம் நமக்கு தரும் ஒரு அவமானம் என்றே தோன்றுகிறது. நம் உடலை பற்றி நாம் அடையும் அவமானம், நம் நம்பிக்கைகளை பற்றி நாம் அடையும் அவமானம், நம் கபடமற்ற தன்மையை பற்றி நாம் அடையும் அவமானம், நம் பைத்தியக்காரத்தனங்களை பற்றி நாம் அடையும் அவமானம். பிரிவில் எப்போதும் நம்மால் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சு ஒன்று இருக்கிறது. சொல்லப்பட்ட காரணங்களை விடவும் சொல்லப்படாத ஒரு மௌனத்தின் குரல் வாழ்நாள் முழுக்க அலைக்கழிக்கிறது. ஆம் நண்பர்களே, உங்க நண்பர்கள் கூட காதலர்கள் கூட எந்த பிரிவு வந்தாலும் என்ன காரணம் அப்படின்றத சொல்லி பிரியுங்கள். பிரிவு என்பது இல்லாமல் இருந்தால்தான் உறவு என்பது சிறக்கும் என்பதை கூறி கவிஞர் மனுஷ்யபுத்திரனுக்கு வாழ்த்துக்களை கூறி ஒளிப்பதிவில் உதவிய மணிகண்டனுடன் விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா. நன்றி, வணக்கம்.